பாலியல் புகாரில் கைதான பிரபல அரசியல் செயல்பாட்டாளர் மதுர் சத்யா பற்றி பாதிக்கப்பட்ட பெண் பகிர்ந்திருக்கும் தகவல் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தன்னுடைய சமூக மற்றும் அரசியல் பேச்சுக்கள் மூலம் சமூக வலைத்தளங்களிலும் ஊடக விவாத நிகழ்ச்சிகளிலும் பிரபலமாக அறியப்படுபவர் மதுர் சத்யா. இவர் பல பெண்களிடம் நெருக்கமாக பழகி அவர்களுடனான அந்தரங்க வீடியோக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்ததாக சமீபத்தில் இவர் மீது பாலியல் புகார்கள் குவிந்தன. இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாக அவர் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவரை நீக்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர் மீது போலீசிலும் புகார் அளித்தது. ஆனால் மதுர் சத்யா தான் பழகியவர்களிடம் அவர்களின் அனுமதியோடுதான் உறவை தொடர்ந்ததாக மறுப்பு அறிக்கை வெளியிட்டார். இத்தகைய வேளையில்தான் மதுர் சத்யாவை போலீசார் நேற்று முன்தினம் பெங்களூருவில் கைது செய்தனர். இந்த நிலையில் தி நியூஸ் மினிட் ஊடகம் பாதிக்கப்பட்ட சில பெண்களிடம் எடுத்த பேட்டியில் மதுர் சத்யா பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பகிர்ந்த தகவலின்படி 2023 இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய அரசியல் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து வந்த அந்த பெண்ணுக்கு மதுர் சத்யா ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறார். அந்த பெண்ணும் அதை அக்செப்ட் செய்த சில நாட்களில் மதுர் சத்யா அவருக்கு ஃபிளர்ட்டிங் மெசேஜ் செய்ய தொடங்கி இருக்கிறார். பின்னர் நாளடைவில் இருவரும் டேட்டிங் செய்ய தொடங்கினர். ஒரு கட்டத்தில் இருவரும் ஒன்றாக இருக்கும் அந்தரங்கத்தை வீடியோவாக பதிவு செய்யலாம் என்று அப்பெண்ணிடம் மதுர் சத்யா கூறியிருக்கிறார். அந்த பெண்ணும் வீடியோ ரகசியமாக இருக்கும் என்று நம்பி அதற்கு சம்மதித்திருக்கிறார். ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே அந்த வீடியோக்களை வேறு நபர்களிடம் பகிரலாமா என்று அப்பெண்ணிடமே மதுர் சத்யா கேட்டிருக்கிறார். இந்த இக்கட்டான வேளையில் அந்தரங்க படங்களும் வீடியோக்களும் மதுர் சத்யாவிடம் இருந்ததால் அவருடனான உறவை அந்த பெண்ணால் துண்டிக்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவருக்கு தெரிந்த ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு காணொளி வந்திருக்கிறது. அப்போதுதான் மதுர் சத்யா தன்னிடம் மட்டுமல்லாது பல பெண்களிடம் பழகி அந்தரங்க வீடியோக்களை பதிவு செய்திருக்கிறார். பல பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த பெண் உணர்ந்திருக்கிறார். தன்னுடைய அரசியல் கருத்துக்களால் நம்பி வந்த பெண்களிடம் இவ்வாறு நெருக்கமாக பழகி அதை வீடியோ எடுத்த மதுர் சத்யா அந்த அந்தரங்க வீடியோக்களை மேலும் பல பெண்களிடம் அனுப்பி அதுபோல இருக்க முயன்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் சுமார் 8 பெண்கள் தைரியமாக முன்வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் புகார் அளித்ததால் இவை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. மதுர் சத்யா தற்போது போலீஸ் விசாரணையில் இருப்பதால் இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் விரைவில் வெளியாகக்கூடும் என்று கூறப்படுகிறது.